மாந்தர்களும் விண்ணுலக தேவர்களும் விரும்பி எதிர்பார்க்கின்ற ஒரு கிரகத்தினுடைய சஞ்சாரம் என்றால் அது சனீஸ்வர பகவானுடைய இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும். அந்த வகையில் தற்பொழுது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியில் அருள் பாலித்து வருகிறார். வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:24 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு குருவினுடைய வீடாகிய மீனராசிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரமானது சனி பெயர்ச்சியானது நடைபெற உள்ளது. குருவினுடைய வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் என்பது அனைவருக்கும் நன்மையை பயக்கின்ற வகையில் அமையும். இருப்பினும் கோச்சார ரீதியாக இதற்கு பலன்களை பார்த்தோமேயானால் இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபராசி, துலாராசி, மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை பெற முடியும். மேலும் மேஷராசி, கும்பராசி, மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலமாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் காலமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலமாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தசம ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் இந்த பயிற்சி அமைந்துள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து நற்பலன்களை வழங்க உள்ளார். அந்த வகையில் மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம். நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து தில தீபமேற்றி வழிபாடுகள் செய்தால் அவருடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். பக்தாபீட்ட பிரதம் சௌரியம் தம்பந்தே நலபூஜிதம் என்பது இந்த வாக்கியமாகும். அந்த வகையில் பக்தாபீஷ்டங்கள் அனைத்தையும் வரங்களாக தந்து அருளுகின்ற மூர்த்தி கிழக்கு நோக்கிய மூர்த்தியாகவும் அருள் பாலிக்கிறார். சின்முத்திரையோடு கூடிய அபயகஸ்தம், காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் தனி விமானம், தனி சன்னதி கொண்டு உலகிலேயே அருள் பாலிக்கின்ற அற்புதமான மூர்த்தியாக, சாந்த மூர்த்தியாக, அனுக்கிரக மூர்த்தியாக இந்த கஷேத்திரத்தில் அருள் பாலிக்கிறார். எனவே அனைவரும் பெருக, மந்தனின் அருளை பெருக. இந்த சனிப்பெயர்ச்சியில் வர இயலாதவர்கள் இதிலிருந்து 45 நாட்கள் சனி பகவானுடைய யந்திரம் அமையப்பெற்றிருப்பதை கணக்கிட்டு பார்த்தால் 45 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டு இந்த யந்திரம் அமையப்பட்டுள்ளது. எனவே அதிலிருந்து 48 நாட்கள் தரிசனம் செய்தால் அதனுடைய சனிப்பெயர்ச்சி தரிசனம் செய்த ஒரு பரிபூர்ணமான அருளையும் பலனையும் பெற முடியும். ஆயுளை நல்கும் கிரகம் என்கின்ற வகையில் ஆயுஷ்காரகன் என்று சனீஸ்வர பகவானுக்கு பெயர். எனவே அனைவரும் வருக, மந்தனின்